ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பணமே மந்திரம் சேனல். இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 7,000லேருந்து 10,000 வரைக்கும் லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இது ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ஐடியா. ஒரு மணி நேரத்தில் நம்ம 5,000 பீஸ் வரைக்கும் தயாரிக்கக்கூடிய மிஷின்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் தெளிவாக உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சேரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய தொழில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஃபுட் பிஸ்னஸ் ஐடியா 7,000லேருந்து 10,000 வரைக்கும் ஒரு நாளைக்கு ஏர்னிங் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். மெஷின்ஸை யூஸ் பண்ணி இந்த பிஸ்னஸை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடைகள்லையும் விற்கலாம், நீங்கள் வீட்டிலையே செஞ்சும் கூட நீங்கள் என்ன செய்யலாம், மார்க்கெட்டிங் பண்ணலாம். அதே மாதிரி யார் வேணாலும் இந்த தொழிலை தொடங்க முடியும். அப்படி என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமோசா மேக்கிங் பிஸ்னஸ் ஐடியா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக கைகளாலேயே செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த சமோசா இப்போ என்ன செய்கிறாங்க, மிஷின்ஸை பயன்படுத்தி பண்ணுறாங்க. இந்த மாதிரி சமோசா பண்ணுறதுக்கு உங்களுக்கு 4 மிஷின்ஸ் தேவைப்படுது. அது போக உங்களுக்கு ஒரு 6 விதமான பொருட்கள், அதாவது மூலப்பொருட்கள் சொல்லுவோம் இல்லையா, அது தேவைப்படுது. ஃபஸ்ட்டு நாம் சமோசா எப்படி ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினில் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சாதாரணமாக மைதாவை எடுத்து அதை நம்ம நல்லா ஒரு டோ நீடரில் கொடுத்து பிசைஞ்சு வச்சுக்கிறோம். பிசைஞ்சு அதே மாதிரி மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு, பட்டாணி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது ரெண்டும் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம மிஷினில் என்ன செய்யணும்னா, 2 சம்சா ஒட்டாமல் வர்றதுக்காக கீழே என்ன செய்வாங்க, மாவு கொஞ்சம் போடுவாங்க. அந்த மாதிரி மாவு போட்டு அந்த பிளேட்டை வச்சு லாக் பண்ணுறோம். மசாலா கொட்ட வேண்டிய இடத்துல மசாலாவை நம்ம கொட்டுறோம். அதுக்கப்புறம் இந்த மாவை ஒரு ஷீட் மாதிரி பண்ணி இதை மிஷினுக்குள்ளே விடுறோம். உங்களுக்கு ப்ராசஸ் அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுவே போயிட்டு அந்த மசாலாவையே எடுத்து சம்சா மாதிரி உங்களுக்கு அது மடித்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின். இதில் பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் இருக்குது. பார்ட்டாக நீங்கள் தனித்தனியாக பண்ணுற மாதிரியான மிஷின்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? இவ்வளோ தாங்க சமோசா மேக் பண்ணுறது. இப்போது அதுக்கு என்னென்ன மாதிரியான மிஷின்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, டோ மேக்கிங் மிஷின் வேணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பீலர், அதாவது காய்கறிகளோட தோலை உரிக்கிறதுக்கான வெஜிடபிள் பீலர். இது தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம், இல்லைன்னா நம்ம ஆட்களை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வெஜிடபிள் கட்டர், அதுக்கப்புறம் சமோசா மேக்கிங் மிஷின். இது பார்ட்டாக உங்களுக்கு செமி ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது, ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது. நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி போய் கூகுளில் பார்த்தீங்க அப்படின்னாலே நிறைய உங்களுக்கு இந்த மிஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஒரு சின்ன மிஷின் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60,000லேருந்து உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 4,000 5,000 கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்காதுங்க. இது ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. இதுவே உங்களுக்கு விலை அதிகமாக ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காகவும் கிடைக்கும். அதே நேரத்தில் ஒரு 4,000 5,000 சமோசா ஒரு மணி நேரத்தில் செய்கிற மாதிரியான மிஷின்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அப்போ இந்த மிஷின்ஸை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, TradeIndia.com அதுக்குள்ளே போனீங்கனாலும் நீங்கள் என்ன மிஷின், சமோசா மேக்கிங் மிஷின் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக், செமி ஆட்டோமேட்டிக் எல்லாமே வரும். அதே மாதிரி இந்தியா மார்ட் வெப்சைட்லேயும் நீங்கள் பார்க்கலாம். கோயம்புத்தூர் போனீங்க அப்படின்னா லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லேயும் இந்த மாதிரி மிஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதையும் தாண்டி இல்லை நாங்கள் சர்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூகுளில் போயிட்டு நீங்கள் சமோசா மேக்கிங் மிஷின் போட்டிங்கன்னா நிறைய உங்களுக்கு அதுக்குள்ளே லிங்க்ஸ் வருது. அந்த லிங்க்ஸுக்குள்ளே நீங்கள் போய் பார்க்கும்போது எந்த மிஷின்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன வேணும் பார்த்தீங்கன்னா, டோ மேக்கிங் மிஷின்ங்கிறது இதான். இது மாவு தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறது. இது பார்த்தீங்கன்னா 2 கிலோலேருந்து 2 கிலோ, 5 கிலோ, 10 கிலோ, 20 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ மாவு பிசைகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரேட் டிஃபர் ஆகும். இது 3 லட்ச ரூபாய்க்கும் மிஷின் இருக்குது, 10,000 12,000த்துக்கும் மிஷின் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ தயாரிக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மிஷினை வாங்கிக்கலாம். அதே மாதிரி வெஜிடபிள் பீலர், வெஜிடபிள் கட்டர் எல்லாமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். இப்போ 6 இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நார்மலாக எல்லாருக்குமே தெரியும். மைதா, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் எண்ணெய், அதை பொரிக்கிறதுக்கான எண்ணெய், வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு, இது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும். சமோசா மேக்கிங் பற்றி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு யூடியூப்பில் இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே செய்ய தெரிஞ்சாலும் பரவாயில்ல, இல்லை செய்ய தெரியல அப்படின்னாலும் அந்த மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நீங்கள் அதில் போய் கூட என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். அப்போ இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெஷின்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 85,000லேருந்து ஒரு 1,50,000 ரூபா வரைக்கும் நீங்கள் மிஷினுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு 1,50,000, ஒரு 2 லட்சம்,
3 லட்சம் வரைக்கும் கூட இருக்குது. அந்த மாதிரி மிஷின்ஸ் நீங்கள் வாங்கும்போது 1 மணி நேரத்தில் உங்களுக்கு 4000லேருந்து 5000 சமோசா வரைக்கும் நீங்கள் வந்து மேக் பண்ணுற மாதிரி மிஷின்ஸ் இருக்குது. நீங்கள் மிஷின்ஸ் வாங்கும்போது கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளேட்ஸ் எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கா, பிளாஸ்டிக் இல்லாமல், அந்த மாதிரியெல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க. எந்த மிஷின் வாங்குறதா இருந்தாலும் நேராக போய் பார்த்து அதை ஆப்ரேட் பண்ணி பார்த்துட்டு யூசேஜ் வந்து நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அது போக நீங்கள் மற்ற செலவுக்கு, அதாவது நீங்கள் பொருள் வாங்குறதுக்கு, மேன் பவருக்கு சம்பளம் கொடுக்குறது, இதுக்கு எல்லாமே உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படும். அப்போ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னா இந்த தொழிலை வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் என்ன ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1 மணி நேரத்துக்கு 4000லேருந்து 5000 சமோசாஸ் மேக் பண்ணக்கூடிய மிஷினை வச்சு தான் நான் இந்த ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம மிஷின்ஸ் வாங்கும்போது நமக்கு வேலையாட்கள் ரொம்ப தேவையே இல்லை. ஒருத்தர் 2 பேர் மட்டுமே போதும். நீங்கள் நார்மலாக இப்போ சமோசா போடுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. மாவு தயாரிப்பாங்க, அதுக்கப்புறம் அதை மடிக்கிறதுக்கு ஒரு ஆள், மசாலா வச்சு திரும்ப அதை சமோசாவாக மாற்றுறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, பொரிக்கிறதுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தேவையில்லை. மேன் பவர் வந்து கம்மியாக வச்சுக்கலாம் நீங்கள் மிஷினாக யூஸ் பண்ணும்போது. 2வது பார்த்தீங்கன்னா ஒரு சமோசா அப்படிங்கிறது நார்மலாக இப்போ 10 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் விற்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா 4000 சமோசா நீங்கள் 40,000 ரூபாய்க்கு சேல் பண்ண முடியும். ஆனால் நம்ம நார்மலாக ஒரு 4000 சமோசா ஒரே நாளில் சேல் பண்ண முடியுமா அப்படின்னா முடியுங்க. ஆனால் அதுக்கு வேறு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நார்மலாக ஒரு கடை வச்சுருக்கீங்க, அப்போ ஒரு நாளைக்கு எனக்கு வந்து ஒரு 500 சமோசா தான் ஓடும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த மிஷினை என்ன செஞ்சுக்க முடியும், பயன்படுத்திக்க முடியும். அப்போது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2000 சமோசா நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் மிஷின் இல்லாமல் பண்ணுறீங்க இந்த தொழிலை அப்படின்னா ஒரு 35%லேருந்து 40% வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். அதுவே நீங்கள் மிஷின்ஸை பயன்படுத்துகிறீங்கன்னா ஒரு 45லேருந்து 50% வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். அப்போ 50% ப்ராஃபிட் உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னா நீங்கள் ஒரு நல்ல மிஷினை யூஸ் பண்ணி ஒரே நேரத்தில் நிறையா சமோசாஸ் மேக் பண்ணி கொடுக்கும்போது, உங்களோட வேலையாட்களை நீங்கள் குறைக்கும் போது அந்த 50% ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ 2000 சமோசாஸ் வந்து நீங்கள் 20,000 ரூபாய்க்கு விற்பீங்க. அப்போ மிஷின்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஒரு 9,000லேருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், ப்ராஃபிட் பார்க்கலாம். இது வந்து ஒரு நாளைக்கான எஸ்டிமேட்டாக தான் நான் இதில் போட்டிருக்கேன். இதே நீங்கள் 2 நாள் பண்ணுறீங்கன்னா 2 நாளைக்கு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் சம்பாதிச்சாலே ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சாதாரணமாக. அதர் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 ரூபாய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட டோட்டலாக உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் ஒரு 7,000லேருந்து 8,000 ரூபாய் வரைக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அப்போ ஒரு நாளைக்கு நாம வந்து ஒரு 10,000 ரூபாய் ஏர்னிங் பண்ணணும் அப்படின்னாக்கா எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நார்மலாக இந்த மிஷின் வந்து வீட்டிலேயே நம்ம வச்சு கூட என்ன செய்யலாம், தயாரிக்கலாம். அப்போது அந்த மாதிரி தயாரிக்கும் போது கடையாக இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போது இதை நம்ம எங்கே சப்ளை பண்ணலான்னா ஹோட்டல்ஸுக்கு நம்ம சப்ளை பண்ணலாம். அப்போ ஹோட்டலுக்கெல்லாம் நீங்கள் விற்கிறீங்கன்னு பார்த்துங்க, ஒரு நாளைக்கு ஒரு 500 சமோசா 1000 சமோசா வாங்க கூட உங்களுக்கு ஆள் கிடைப்பாங்க. டீ ஷாப்ஸ் இருக்குது இல்லைங்களா, அவங்களுக்கு சேல் பண்ணலாம். நிறைய டீ கடைகளில் அவங்கவுங்க சம்சா போடுறது இல்லை, வெளியிலேருந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அதை வந்து சேல் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சேல் பண்ணலாம். ஜொமேட்டோ, ஸ்விக்கி இதிலெல்லாம் ஒரு அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அது மூலமாக நம்ம சேல் பண்ணலாம். காலேஜ், ஸ்கூல் கேன்டீனுக்கெல்லாம் சப்ளை பண்ணலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு சப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது தான் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 4,000 சமோசா என்ன செய்ய முடியும், விற்க முடியும். அதுவே சாதாரணமாக நீங்கள் ஒரு டீ கடை வச்சுருக்கீங்கன்னா வைக்கக்கூடிய இடத்த பொறுத்து ஒரு 500லேருந்து 1000 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண முடியும், சேல் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஃபிட் உங்களுக்கு மாறும். ஓகேங்களா? ஒரு நல்ல வீடியோவை நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.